வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். 2021 நவம்பர் 25 தன் குழந்தைக்கு 1 வயசு 9 மாசம் ஆகும் போதே என் குழந்தை நார்மலா இல்ல, அவங்களோட பொண்ணு மாதிரி இல்ல, ஏதோ இவனுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு உடனே கண்டுபிடிச்சு அவனே சரியாயிடுவான் வெயிட் பண்ணாம ரொம்ப சீக்கிரம் வந்து ரீச் பண்ண அந்த அம்மா ஆக்சுவலி அவங்களதான் பாராட்டும். பிகாஸ் எல்லாருமே ஒரு 5 வயசு 10 வயசு 20 வயசு 33 வயசு வரைக்கும் ஸ்பெஷல் கிட்ஸ் கூட்டிட்டு வராங்க. ஆனா இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல விர்ச்சுவல் ஆட்டிசம் பிறக்கும் போது அவன் நல்லா இருந்தான், 1 வயசுக்கு கண்ணு பார்த்தான், அவங்க அப்பா வந்தா ஓடி போய் அப்பா சொல்லுவான், அவங்க அப்பா போன் அடிச்சு அப்பாட்ட கொடுப்பான், அப்பாவோட பைக் சாவி கார் சாவில எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தான், பாய் சொன்னா முகம் பார்த்தான். அப்படி இருந்து திடீர்னு ஒரு 6 மாசமா நான் பாட்டு போட்டு விட்டு ரைம்ஸ் எல்லாம் போட்ட அப்புறம் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லி இருந்து அவங்க என்கிட்ட வரும்போது கரெக்டா நான் சொல்றதுலாம் ஓகே அதான் சொல்லிட்டு இருந்து ஐ கான்டாக்ட் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் புவர், கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான், சவுண்ட் கேட்டா பயப்படுறான், காது மூடுறான், நான் வெர்பல் செல்ஃப் டாக் தான் இருந்தது, தனக்குத்தானே பேசிக்கிறான், ஆனா பேச்சா அம்மா அப்பான்னு கூட கூப்பிடல, டிப்டோ வாக்கிங் காலை பதிச்சு நடக்காம குதியை தூக்கிட்டு நுனி விரல நடந்தான், அதுக்கப்புறமா கோபம் பிடிவாதம், செல்ஃப் டாக் தன்னால பேசுறது தன்னால சிரிச்சுக்கிறது, யாராவது கூப்பிட்டா தம்பி அப்படின்னு பேசுறது கூப்பிட்டா திரும்பி பார்க்காம இருக்கிறது, ஏதாவது வேணும்னா இது வேணும் பாயிண்ட் பண்ணல, அம்மா கைய பிடிச்சி எடுத்துட்டு போய் அந்த இடத்துல விட்டாங்க, ஹைப்பர் ஆக்டிவ் ரெஸ்ட்லெஸ், ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான், இப்ப எப்படி உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, பிரைவேட் பார்ட்ஸ்ல கை வச்சுட்டே இருக்கிறது, ரோட் பார்த்து கிராஸ் பண்ண தெரியல, சும்மா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கான் வீட்டுல, அது நீங்க இப்படிதான் கை காமிச்சு சொன்னீங்க ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நெயில் பைட்டிங், நெயில் கட்டுக்கு ரொம்ப பயப்படுறது, தலை இப்படி ஆட்டிட்டே இருக்கிறது, அப்புறம் பிக்சட் ஐடியாஸ், பல்லு கடிக்கிறது, நிறைய பல்லு கடிக்கிற சதம், நைட்லயும் இருக்கலாம் டெய்லியும் இருக்கலாம், சோசியல் பிஹேவியர் புவர், அப்நார்மல் கிரேவிங், எதனால இது வாயில வைக்கிறது, ஸ்லேட் குச்சி பல்போன் சாக்பஸ் பெயிண்ட் சுரண்டி வைக்கிறது, இரும்பு கம்பி அங்கங்க வாய வைக்கிறது, அடிபட்டா வலியே தெரியல, அது பெரிய பிரச்சனை சொன்னாங்க. வலியே தெரியாது. இப்பெல்லாம் நம்ம அடிக்கிறோம், ஏய் மிரட்டினா அங்க போய் கரெக்டா அம்மா அடிச்சிருவாங்கன்னு பயந்துட்டு போய் உட்காந்துருவோம். குழந்தை பேர் மட்டும் சொல்லிடாதீங்க. சைடா பாக்குறது இதெல்லாம் இருந்தது. அப்புறம் இந்த முன் தலை வந்து புடைப்பா இருந்தது, உச்சிக்குழி சீக்கிரம் கொஞ்சம் மூடி இருந்தது, அது எப்ப பார்த்தாலும் வந்து அந்த தலையை கை வச்சு தரவங்க சொல்லுவாங்க, அது வந்துட்டு நிஜமாவே அது இப்ப நல்லா ஆயிடுச்சு, ஓரளவுக்கு லைட்டா தான் இருக்கு. இப்படி இருந்த குழந்தை வந்து இப்ப எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சூப்பரா இருக்கான். அதாவது டோட்டல் 0வா இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டேன், நைட்லாம் தூக்கம் வராது, கரெக்டா கொண்டு போறோமான்னு எனக்கு தெரியல. ஒரு 5 மாசத்துல அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபீல். அப்புறம் ஒரு வார்த்தையா பேசும்போது சந்தோஷம் ரொம்ப அதிகம். அது அந்த சென்டென்ஸா எப்ப பேசுவான், எப்ப ஸ்கூலுக்கு போவான், எப்ப நார்மலா பிஹேவ் பண்ணுவான் போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா முடியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சொல்லும் போதே அவங்க அம்மா அழைக்கிறாங்க, அந்த குரல்ல ஒரு நடுக்கம். ஆக்சுவலா வந்து நான் உங்ககிட்ட வரும்போது இது மாதிரிலாம் வரல, எனக்கு கான்பிடென்டா வந்து உங்ககிட்ட, ஆனா இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகும்போது அந்த ஒரு நடுக்கம் வருது. அது எனக்கு முடிச்சிட்டோன்ற ஃபீல் வந்து இருக்கு. அது உண்மையாலுமே ஆமா. அப்ப வந்து எனக்கு இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்னா கரெக்டா போறோமா, கரெக்டா தம்பி கொண்டு போறோமான்ற இது இருந்துச்சு. இன்னைக்கு முடிச்சிட்டு வரும் பொழுது ஓகே நம்ம முடிச்சிட்டோம் பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்கூல்ல தான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நான் எல்லார்கிட்டயுமே விசாரிப்பேன், டீச்சர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே நான் விசாரிப்பேன், எப்படி பிஹேவ் பண்றான், எப்படி எழுதுறான் எல்லாமே கேட்பேன். அவங்க வந்து ஏதாவது வித்தியாசமா சொல்லுவாங்களான்னு பாப்பேன், ஆனா சொல்ல மாட்டாங்க. நார்மல் எப்படி இருக்கானோ அப்படிதான் இருக்கான் அப்படின்வாங்க. ஆக்சுவலா ஒரு வருஷம் டிலே பண்ணி தான் போட்டேன், எல்கேஜி படிக்கிற வயசுல ப்ரீகேஜி போட்டேன். ஆனா அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்ல. அவங்க மிஸ்ஸே சொன்னாங்க சூப்பரா திருக்குறள் சொல்றான், சூப்பரா படிக்கிறான், நீங்க ஏன் அவனை ப்ரீகேஜி போட்டீங்க, எல்கேஜி போட வேண்டியதானே அப்படின்னு அவங்க மிஸ்ஸே சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு வரும்போது எனக்கு அன்னைக்கு ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும், அந்த டேவே சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் வந்து சொல்லுவேன், நான் இவர்கிட்ட சொல்லுவேன், எனக்கு யாரெல்லாம் என்ன இது பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே போன் பண்ணி சொல்லுவேன். அது அம்மா கூட கூப்பிடாத குழந்தை சொல்லலாம். ஒரு எடுத்து ஒரு 3 months 2 monthsல வந்து ஓடிக்கிட்டே இருந்த பையன் வெளியில உட்காந்து, எனக்கு இன்னும் அந்த காட்சிலாம் ஞாபகமா இருக்கு. உட்காந்து ஒரு பேர்டு பறக்கிறது நடக்கிறது எல்லாத்தையுமே லிசன் பண்ணான்.
எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. எழுந்த உடனே எழுந்து ஓடுறதுக்கு தான் பாப்பான். அவன் உட்காந்து ஒரு விஷயத்த லிசன் பண்ணும்போதே எனக்கு ஓகே நம்ம கரெக்டா போறோம் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. ஓகே, எவ்வளவு அறிவா இருக்காங்க பாருங்க. ஜென்ரலா இந்த ரொம்ப என்ன மாதிரி கிராமப்புறங்கள்ல வளர்ந்து ரொம்ப இயற்கையோட ஒன்றி இருக்கவங்களுக்கு இந்த அறிவு இருக்கும். புக்ல படிப்பறிவு வேற, இது ஞானம். இந்த ஞானம் எல்லாருக்கும் இருந்தா சூப்பரா குழந்தைங்களை கொண்டு வரலாம், லேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, சூப்பர். உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பேன், செக் பண்ண நானு. அதாவது ஒரு 7 மாசம் 8 மாசம் போது நம்ம பசங்க கூப்பிட்டோன்னே திரும்பி பாப்பாங்கல்ல, அதை நான் செக் பண்ணேன் இவங்கிட்ட. அப்பெல்லாம் திரும்பி பார்த்தான். அப்புறம் கொரோனா லாக்டவுனு, டிவி போனு உள்ளேயே இருக்கிறது, வேற யாருக்கிட்டயுமே போகல. இப்பெல்லாம் எங்க அம்மா கிட்ட எல்லாம் வந்து போனா அழுவனா. அந்த கொரோனா டைம்ல ஏதாவது லாக்டவுன் ஃப்ரீ பண்ணாங்கன்னா இட்டுட்டு போவோம்ல வீட்டுக்கு இட்டுட்டு போகும்போது எங்க அம்மா கிட்ட எல்லாம் போக மாட்டான். இப்ப எங்க அம்மா கிட்ட போய் எனக்கு இது வாங்கி கொடுங்க ஐயா, எனக்கு அது வாங்கி கொடுங்க ஐயான்னும் போது அவங்களுக்கு இன்னைக்கு சொல்றாங்க, போன் பண்ணியே சொல்றாங்க, அவன் மேல கால் போட்டு தூங்குறது, அவனை மிஸ் பண்றேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன உங்க ஆயா மேல கால் போட்டு தூங்குறியா நீ? இங்க பாரு, சாப்பிட்டியா? சரி, இந்த பாட்டு பாடுவோமா நம்ம? சத்தமா பாடலாமா மெதுவா பாடலாமா? சத்தமா பாடலாமா மெதுவா பாடலாமா? சத்தமா பாடலாமா? ஓகே, சரி பாடு. கரடி மாமா எங்க போறீங்க? அது பக்கம் வீடு அங்கே போறாங்க. இதுக்கு யாரு கொடுத்தாங்க? யாரு கொடுத்தாங்க? தந்தாங்க. ஓகே, கடவுள் தந்த சொத்து தானே, வேற யாருங்க? வாவ், நம்ம ரெண்டு சேர்ந்து பாடுமா? நீங்க கை வச்சுக்கலாமா? இந்த குட்டி கை, இந்த சொப்பு கை. ஓகே, இந்த நெகெல்லாம் ஒட்டு வெட்டிடணும். இன்னும் பயப்படியா நெயில்ஸ் வெட்ட? அம்மாட்ட சொல்லு. இல்ல இந்த விரல் கை வெட்டிட்டேன் நானு. இந்த விரல் நானே வெட்டுறமா பயம் இல்லாமன்னு வாங்கினான். அவன் இதுக்கு வெட்டி இருக்கான். அதுக்கு வெட்டி. நம்ம அத்தை நெகத்தை மறைச்சுக்கிறேன். கரடி மாமா எங்க போறீங்க? காட்டு பக்கம். சத்தமா பாடுனா அது பக்கம் வீடு அங்கே போறாங்க. அங்கே போலாங்க. ஓகே, சூப்பரா தங்கம், எவ்வளவு அழகா பாடுற. உனக்கு இதெல்லாம் தெரியுமா? பச்சை கிளி பிறந்த இது என்னது தெரியுமா? இது என்னது? நீ முகத்துக்கு தூரம் வச்சுக்கோ. கை வச்சுக்கோ, கை மட்டும் வச்சுக்கோ. இந்த கை வச்சுக்கோ, நெகம் இல்லாத கை வச்சுக்கோ. இது என்னது? ஒட்டகச்சிவிங்கி. இது சிங்கம் எங்க இருக்கும்? காட்டுல இருக்குமா? உனக்கு சிங்கம் பயமா பயம் இல்லையா? பயம். எனக்கு ரொம்ப பயம், கடிச்சிரும்ல. சிங்கத்தெல்லாம் போக கூடாது. இது யானை. நீ நேர்ல பாத்திருக்கியா? எங்க பார்த்த யானை? எங்க பாத்திருக்க? நேர்ல எந்த இடத்துல பார்த்த? கோயில்ல பாத்தியா? ரோட்ல பாத்தியா? இல்ல எங்கயாவது ஜூக்கெல்லாம் போயிருக்கியா? எங்க பார்த்த யானைய? கோயில்ல. கரெக்டா சொல்றாங்க. ஓகே, யானை தும்பி கேட்டு தலையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுச்சா? பயந்துட்டியா இல்ல பயமா இல்லையா? பயமா. யார் இட்டுட்டு போனாங்க? யானை கிட்ட யார் இட்டு போனாங்க? என்ன குடுத்தீங்க கையில? என்ன குடுத்தீங்க? யானை கையில என்ன கொடுத்த? காசு கொடுத்தியா? காசு வாங்கிட்டு யானை ஆசீர்வாதம் பண்ணுச்சா? ஓ, எனக்கு செம்ம பயமா இருக்கும். தும்பிக்கை மேல தலைமையில எப்பவும் வெயிட்டா இருந்துச்சா இல்ல ஒன்னும் தெரியலையா? தெரியுதா? என்ன தெரிஞ்சு? காசு கொடுத்த. தலையில வைக்கும்போது தலை கனமா இருந்ததா? எப்படி சொல்ற? வெயிட்டா இருந்துச்சா? அவனுக்கு இப்படி வைக்கும்போது வலிச்சுதான் வலிக்கலையா? வலிக்கல. சரி, ஓகே. இது என்னது? மான். ஓகே, சூப்பர். இது காண்டாமிருகம். நேர்ல பாத்திருக்கியா? எங்க பார்த்த? எங்க பாத்திருக்க? இல்ல, யானை தான் பாத்திருக்கேன். அள்ளி விட்ட பத்தியா? கரடி பாத்தியா நேர்ல? எங்க பார்த்த? டிவிலயா இல்ல நிஜத்துலயா? அதான் ஓகே, சரிப்பா, நம்ம நிறைய படிச்சிட்டோம். உனக்கு வேற என்ன ரைம்ஸ் தான் தெரியுமா? குள்ள வார்த்தை தெரியுமா? பாடி பார்க்கலாம். அப்ப இந்த கதை சொல்லுவேடி. இந்த கதை சொல்லுடி. இந்த கதை தெரியுமா உனக்கு? சொல்லு பார்க்கலாம். ஒரு ஊர்ல பண்ணு
நீடா முக்கும் பண்ணு தொண்டை செருங்குலாம் இருக்கு அப்படி பண்ணிக்கோ சரி சொல்லுவா காக்கா காக்கா ஒரு ஊர்ல 3 காக்கா இருந்துச்சான். காக்கா இருந்துச்சு. சரி இது கதையெல்லாம் மாத்திட்டாங்க இப்ப ஒரு தண்ணி தேடி போகும்போது ஒண்ணு கல்லு போட்டு இன்னொரு ஸ்ட்ரா போட்டு குடிச்சு இன்னொரு கீழே தள்ளிட்டு அவர் வந்து இவங்க வந்து ராஜா காக்கா ராணி காக்கா அப்புறம் என்னது இன்னொருத்தவங்க யாருப்பா தெரியும். இந்த மாதிரி காக்கா கதை மாறினதுல எனக்கு தெரியவே இல்லையே. நான் ஸ்கூல் படிச்சு ரொம்ப வருஷம் ஆனால ஸ்ட்ரா போட்டு குடிச்சுக்கிட்டு இங்கே பாரு ஒண்ணு வந்து தம்பி காமிச்சிடல கீழே படிச்சுக்கோங்க. இது வந்து ஒண்ணு வந்து கல்லு போட்டு குடிக்குது ஒண்ணு ஸ்ட்ரா போட்டு குடிக்குது ஒண்ணு கீழே கொட்டி குடிச்சுக்கிட்டு இருக்கு. இது அட்வான்ஸ்டு காக்காவா இருக்கு. ஏஐல படிச்சிருக்கோமோ. சரிடா தங்க நம்ம முடிச்சிடலாமா? சார் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி இது அவங்க ஒய்ஃப் கிழிச்ச கோட்டை தாண்டாத ஒரு வீட்டுக்காரர் தான் இவர் தான். அவங்க சொன்னதுலாம் என்ன கரெக்ட் தானே? நீங்க லவ் மேரேஜ் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா கூட்டிட்டு போங்கன்னு சொன்னோடனே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க எனக்கு எதுவுமே இங்க இது மாதிரி பார்த்தேன் சரி பண்றாங்கன்னு சொன்னாங்க கூட்டிட்டு போங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. சூப்பர். அவர் வந்துட்டு கூட்டிட்டு உண்மையாவே தேன் கூட மேம் தேன் கூட அவர் வந்து நம்ம நார்மல் கடையில வைக்கிற தேன் கூட வாங்க மாட்டாங்க. எல்லாமே பசங்களுக்கு பார்த்து செய்வாங்க. நல்ல அப்பா ஒரு நல்ல அப்பா ஒரு நல்ல கணவர் ஒரு நல்ல மனிதர். ஏன்னா அவ்வளவு நல்லா வளர்த்துருக்காங்க தெரியுங்களா. இப்ப நான் இந்த ஸ்லேட்டு இந்த சாக்லேட்ஸ் வந்து வீடியோ நான் இதை எழுதி வச்சு காமிக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க சொன்னேன். அவர் வந்துட்டு கொஞ்சம் பதட்டமா தேடினாரு. அவர் மடியில பொண்ணு உட்காந்து பதட்டப்படாதப்பா பொறுமையா தேடுன்னு சொன்னா. சீரியஸா இந்த குழந்தைக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கு தெரியுங்களா. அப்படி ஒரு அக்கா இருக்கனால இந்த பையன் சீக்கிரம் சரியாதான். அழுவா அவ அழுவா. அம்மா தம்பி எப்பவுமே சரியாவான் எப்பவுமே என் கூட வந்து விளையாடுவான் நார்மலா. அப்படி இன்னைக்கு 2 பேரும் நம்ம அக்கா தம்பிலாம் அடிச்சுப்பாங்க தெரியுங்களா. அது மாதிரி ஃபைட்லாம் வேற லெவல்ல போகுது. ஆனா இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்கு? திருப்தி மேம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எவ்வளவு இது சரியாகாம இருந்தா இந்த சமூகத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டம் இந்த குழந்தைங்க. பட் ஒரு ஃபாதரா அவர் வந்து அவ்வளவு சமத்து. அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு 5 எத்தனை வயசு இருக்கும்? பாப்பாவுக்கு வந்து யூகேஜி படிச்சாங்க. இப்ப யூகேஜி படிக்கிறா. இப்ப வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அப்ப வந்தப்ப இல்லம்மா இப்ப என்ன வயசு? இப்ப வந்து 8 மேம் 8 வயசு ஆகுது. அவங்க அப்பா பதற்றமா திடீர் தெரியல வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மேடம்க்கு சாக்லேட் எடுத்ததும் பதட்டப்படாதப்பா பொறுமையா தேடி கிடைச்சிருக்கு நீ கை எடு அப்படின்னு சொல்லி அழகா எங்க பேர் இந்த கார்னர்ல இருக்குன்னு எடுத்து கொடுத்தா. அவெல்லாம் கல்யாணம் பண்ணி ஒரு பையன் கொடுத்து வச்சிருந்தா எங்க பிறந்திருக்கானோ. இப்படி ஒரு சாமர்த்தியமான குழந்தைங்க தான் முக்கியம். படிப்பறிவு மார்க்கே வாழ்க்கையில ஜெயிக்காதுங்க. அந்த காமன் சென்ஸ் சென்சிபிளா இருக்கிறது அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி ஆகும். நிறைய பிரச்சனை வரும்போது கூட எனக்கு அம்மாவா இருந்துக்கிறாங்க. அம்மாவை எனக்கு டவுனா இருக்கும்போது விடுங்கம்மா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு நம்ம அம்மா கிட்ட சொன்னா எப்படி இருக்கும் ஃபீல். அதுதான் பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது. பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த கடவுள் நம்ம ரொம்ப நேசிக்கிறதுன்னு அர்த்தம். சோ இவங்க குடும்பத்துல எப்பயுமே அமைதி சமாதானம் இருக்கும். இதுக்கு மேல எந்த கஷ்டமும் கண் திருஷ்டி படக்கூடாது. இவன் பெரிய ஆளா வரணும். அவர் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும். நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். உங்க குழந்தைங்க பேர் புகழ் எடுத்து உலகம் போற்றும் பிள்ளைகளா வரணும். நான் பிளஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை பினிஷ் பண்ணிட்டோம். சோ விர்ச்சுவல் ஆட்டிசம்ன்றது ஹோமியோபதி மெடிசன் எடுத்தா கம்ப்ளீட்டா கியூரபிள். அதான் சொல்லுவாங்க கியூர் ஆயிடும். எல்லாருமே நம்பி வரணும் எடுக்கணும். அந்த பசங்களை வந்து நார்மலா கொண்டு வரணும். அந்த வெறி ஆமா இருக்கணும். அந்த நைட்லாம் 12 மணி ஆனாலும் எனக்கு தூக்கம் வராது. கரெக்டா கால்குலேட் பண்ணுவேன். இந்த மருந்து போட்டோமா அப்படின்லாம். சாப்பிட கூட மாட்டேன். சாப்பாடு வந்து எனக்கு இவன் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் நல்லா சாப்பிட்டேன். 2 இட்லி போட்டா கூட அது ஒழுங்கா சாப்பிட மாட்டேன். எடுத்துட்டு போய் வச்சிருவேன். ஆனா சரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் நார்மலா ஆயிடுச்சு. கால்குலேட் பண்ணுவேன். நைட்டு படுக்கும் போது கால்குலேட் பண்ணுவேன். இந்த மருந்து 4 டைம்ஸ் அது எல்லாமே போட்டோமான்னு கால்குலேட் பண்ணுவேன். அடுத்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டே இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு நினைப்பேன். எவ்வளவு டெடிகேஷன் இருக்குல்ல பர்பிளை கியூர் பண்ண. ஏன்னா 2021 நவம்பர் மாசம் ஆல்மோஸ்ட் 2022 2023 ஃபுல்லா இப்போ 9 months மருந்து கொடுக்காம விட்டுருக்காங்க. அது வந்து வர டைம்ல சரியாயிட்டாங்கல்ல பையன். ஆனாலும் வந்து பினிஷிங் மெடிசன் ரிவர்ஸ் ஆகாம இருக்க வாங்கிட்டு இதோட முடிக்கிறேன்.
வாங்கிட்டு அப்புறம் மேம் இன்னும் கொஞ்சம் வருஷம் கொடுத்தா கூட நான் கொடுக்குறேன், நான் கொடுக்க முடியாது, இவன் நல்லா இருக்கிறதுக்கு என்ன கொடுக்கறது, போதும் ட்ரீட்மெண்ட் நான் முடிச்சுட்டேன். சோ அந்த புக்கு நோட்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். என் பிள்ளை குணமானதை நான் போடணும். இந்த மாதிரி இருக்கிற 4 குழந்தைங்களுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். என் குழந்தைய நான் வச்சுட்டு பாலைவனத்துல இருந்து அவன் லைஃப் எப்படி நான் சோலைவனமா மாத்துறேனோ அந்த மாதிரி இப்படி இருக்கிற மித்த மதஸ்க்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். வீடியோ போடணும்னு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போட ஆரம்பிச்சேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். ஆக்சுவலி இவங்களோட அந்த உழைப்பும் டெடிகேஷனும் ஒவ்வொரு மதருமே போன் டிவி காமிக்காம இருந்திருங்க அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு அப்ப அவ்வளவா இல்ல. இப்ப தெரிஞ்சிச்சு எல்லாருமே போன் டிவி காமிச்சா பிள்ளை இப்படி ஆயிடும். நான் கூட அதுதான் நினைச்சேன், கண்ணு வீணா போயிடும் தான் நினைச்சேன். கண்ணு வீணா போயிடும், அதனாலதான் நம்ம போன் டிவி காட்டக்கூடாதுன்னு மட்டும்தான் நினைச்சேன். இது இவ்வளவு சேஞ்சஸ் கொடுக்கும், இவ்வளவு மாற்றம் கொடுக்குன்றது எனக்கே தெரியாது. ஆனா நான் இதுக்கப்புறம் ஒரு 4 பேருக்கு சொல்லுவேன். அந்த நாலேஜ் ஆனா எனக்கே கிடையாது. கண்ணு வீணா போயிடும், நம்ம ஸ்பெக்ஸ் போடுறோம், நம்ம பசங்களுக்கு அது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு மட்டும்தான் அந்த டிவில போட்டுட்டீங்க. பெரிய ஸ்கிரீன்னா கொஞ்சம் கேட்டு போக மாட்டாங்க. ஆமா, கண்ணு வீணா போகாது. இது மட்டும்தான் என்னோட நாலேஜ்ல இருந்துச்சு. இது இப்படி ஆவாங்கன்னு எனக்கு சுத்தமாவே தெரியாது. ஒரு பொம்மையால அது இந்த அளவுக்கு மாறிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. நம்மளும் சின்ன பிள்ளைல இருந்து பொம்மை எல்லாம் பாப்போம். நம்ம யாராவது நம்ம பார்த்தது வந்து டாம் அண்ட் ஜெரி தான். எப்ப 7வது கால் படிக்கும் போது நம்ம 2 வயசு 3 வயசு இவ்வளவு போன் டிவி. நமக்கு வீட்ல டிவி வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு 10ஆவதுல தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்ல நமக்கு டிவி வரும். 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு. இவங்களுக்கு எல்லாம் இப்ப பேசிக்ல எல்லாமே போனு டிவி எல்லாமே கையிலேயே இருக்கு. யாருக்கிட்டயுமே போன் இல்லாம டிவி இல்லாம இல்ல. போன்ல யூஸ் பண்ணாம இருக்கீங்களா? நான் ஓரளவுக்கு போன் யூஸ் பண்ணாம இருக்கேன். அவர்தான் நீங்க போன் பாக்குறீங்களா? அவருதான் போன் அதிகமா பாக்குறாரு. இவர் இந்த வீட்லயே ரொம்ப ஜென்டில். அவர் தான் அவருக்கு கேட்டது எப்படி பயன் நான் பார்க்க மாட்டேன். டீச்சர் ஆபீசர் ஆபீஸ் ஒர்க் தான் பாப்பாங்க, அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரி, இது வந்துட்டு ஒரு முழுக்க ஒரு விழிப்புணர்வு வீடியோ த்ரூ அ கியூட் மதர். ஒரு குணமான ஒரு தாய் வந்து ஒரு சாட்சியா இந்த மாதிரி போன் டிவி பார்த்தா இப்படி ஆகாது, என்னோட அறியாமை இதோட நான் அகற்றிக்கிட்டேன். இது நான் என்ன பார்த்து நீங்களும் யாரும் போன் டிவி குழந்தைங்களுக்கு காமிக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஈவன் 8 வயசு 10 வயசு 15 வயசு 20 வயசுல நிறைய போன் டிவி பார்த்தா கூட அவங்க அதுக்கப்புறமும் பாதிப்படையலாம். நல்லா பேசிட்டு இருக்கிற, நல்லா வேலை பார்த்துட்டு இருக்க, 10th நல்லா 490 மார்க் எடுத்த குழந்தைங்க கூட ஒரு 2 மாசம் 3 மாசம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் போன் டிவி பார்த்தாலும் அதுக்கேற்ற உளவியல் ரீதியான பாதிப்புகளும் பிரச்சனைகளும் நோய்களும் மன நோய்களும் வரும். அது நிறைய ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இதை ஃபாலோ பண்ணுங்க. லவ் யூ ஆல். நன்றி. தேங்க்யூ சொல்லிடு.